Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஓகே, யாருன்னு தெரியுதா? நம்ம தலை அவர் வந்து நேற்றுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆமாம், பட் இஸ் சேஃப் நோ. யா. பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ ரிஸ்கான இதெல்லாம் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாரு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவரோட டிட்டர்மினேஷன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி ரிஸ்கி ஸ்போர்ட் லைக் திஸ், அதில் அவர் இந்த ஏஜில் இன்னும் டிட்டர்மினாக செய்கிறது ஒரு வெரி இன்ஸ்பைரிங். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஈவன் இந்த கிராஷ், ஐ திங்க் அவர் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் சேஃபாக தான் போனார். ஐ திங்க் இந்த ஸ்போர்ட்லேயே இது கொஞ்சம் சாதாரண, என்ன இப்படி கிராஷ் நடக்கிறது, ஸ்பெஷலி இன் ட்ரைனிங். ஸோ அவர் டிட்டர்மினேஷனு இன்னும் முன்னுக்கு போகணுமென்ற அந்த ஒரு வெறி, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ அவர் 2 பெரிய படங்கள் நடிச்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரிஸ்கி மூவ்ஸ்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் அவருக்கு 2 கரியர் இருக்கிறாரு. ஒன்று மூவி, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். ஸோ ஐ திங்க் வெல் பேலன்ஸ் தானே. இங்கே எஃபர்ட் கொடுக்கணும், இங்கே எஃபர்ட் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு தானே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்னு பேர் இருக்குது. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் தானே. ஸோ அதால் இப்படி ரிஸ்க் எடுக்கிறது அவர் எடுக்க முடியுது. ஸோ அதால் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அவரோட படங்கள் ரிலீஸ் ஆனோன்னு. ஸோ அவங்க கொஞ்சம் கவலைப்படுவாங்களே இந்த மாதிரிலாம் அவர் பண்ணார்னா, மேபி இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கலாம்னு தோணுது. ஐ திங்க் அவர் ஃபேனாக இது ஒரு இன்ஸ்பைரிங்காக தாங்க இருக்குது. எஸ்பெஷலி யங் ஃபேனாக, வெதர் இட்ஸ் பிஸ்னஸ் ஒரு ஸ்போர்ட்டோ, அந்த முயற்சி, அந்த ஃபெயிலியர், ஸ்டில் கீப் ஆன் கோயிங், ஒரு ரோ இன்ஸ்பிரேஷனாக தாங்க பார்க்குறேன். ஸோ இது இஸ் த பெர்ஸ்பெக்டிவ்னா எப்படி நம்ம பார்க்குறோன்னு தானே இருக்குது. இது இந்த ஃபெயிலியர்லேருந்து அடுத்த லெவலுக்கு அவர் இன்னும் ட்ரை பண்ணுறார். இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறார். அது நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பைரிங் தானே. நம்ம ஃபெயில் பண்ணாலும் கீப் ஆன் கோயிங், முடிஞ்சிருன்னு. ஸோ அவர் இதை இன்னும் கண்டினியூ பண்ணணுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ரேசிங்கு? ஆமாங்க, ரசமேட்ட நீங்கள் தலை ஃபேனோ தளபதி ஃபேனோ ஒரு இன்ஸ்பைரிங் தானே. இவரால் முடியும்னா நம்மளால் முடியாதா? அந்த ஹோப் இருக்குது தானே. ஹோப் தானே நம்மளை வின் பண்ண வைக்குது. ஸோ டெஃபினெட்லி. நானே விஜய் ஃபேன் தான். ஆனால் அவங்க பண்ணுற ஸ்டண்ட் பாராட்டணும். நான் அவங்களே எடுத்து பைக் ஸ்டண்ட்டு ஸ்டண்ட் பண்ணுறது ஈஸி இல்லை. நம்ம தமிழ் சொன்ன யாருமே அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த F2னா கொஞ்சம் ரிஸ்க்கு. அந்த ரேசிங்லே என்ன 200-300 கிலோமீட்டர்ஸ் போகும்போது ரிஸ்க் நடக்கும், இந்த மாதிரி கிராஷ் நடக்கும். ஆனால் லக்லி ஒன்றுமே ஆகலை. பட் அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே தலை நம்மளுக்கு எதுக்கு தலை ரிஸ்க்கு, நீ எங்களுக்கு வேணும் தலை, அடுத்து நிறைய படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்டஸ் நிறையா போட்டுட்ருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அஜித்தோட கரியர் பேஸ் பார்க்கும்போது அவர் 2 கரியர்களும் தெளிவாக இருக்கார். இப்போ அவர் பண்ணுறது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்க போகிற விஷயம் தான். ஸோ இது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தலைக்கு வந்து தலை ஃபேன்ஸ் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, தலையோட இஷ்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தலை அவங்க படம் பண்ணிருக்காங்க. இந்த குட் பேட் அக்லி வருது, விடாமுயற்சி வந்தால் வரும் அது. ஆனால் அவங்க பண்ணுறது இஷ்டப்படி பண்ணிட்டோமே. மூவிஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அப்படியே சேர்த்து இந்த ரேசிங் இந்தியன்ஸ்க்கே வந்து புது அரீனா இது. தமிழ் இந்தியா நல்ல ப்ரைஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டோம், 2மே பண்ணிட்டோம். ஏன்னா எந்த ஆக்டருமே இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ அப்படிங்கிற போது ஆக்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் பாப்புலாரிட்டி வரும். அடுத்த யாரும் சின்ன பையன் பார்த்து அவனும் ரேஸ் காரை ஓட்டணும்னு ஆசைப்படுறான், அது பண்ணிட்டோம் அது. ஸோ ஈஸி ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஆமாம்மா. இந்த பெரிய லெவலில் இருக்கும்போது ஒரு புதுசு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வராங்களே, அதே பெரிய இன்ஸ்பிரேஷனுக்கு. எவ்வளோ அஜித் ஃபேன் இருப்பாங்க, இப்போ யாரெல்லாம் ரேசிங் பட்டுப்பாங்க பார்ப்போம். ஸோ அதை மாதிரி ஸோ தலை வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கார், இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவங்க பண்ணுறது பண்ணிட்டோம். ஃபேன்ஸ்க்கும் நல்லா படம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ரேசிங் எப்பவுமே ரேசிங் ஃபேன் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறது நல்லா. இந்த ரேசிங் கம்பெனியே வச்சுருக்காங்க இப்போது. ஸோ பண்ணட்டும். லைக் அவர் வந்து இவ்வளோ நாள் ரொம்ப கேப்பாக எங்கே போனார்னே தெரியாமல் திடீர்னு வந்து லைக் மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, அது போஸ்ட்போன் பண்ணாங்க. அண்ட் அவர் கார் ரேஸ் வரானாங்க. ஸோ அவர் தொடர்ந்து படத்தில் நடிப்பாரா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பேசிக்கலி அவன் ஒரு தளபதி ஃபேன் தான். பட் தலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் தலை ஃபேன்ஸ்லாம் எனக்கு வச்சுக்காதீங்க, எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். பட் அவர் வரும்போது லைக் அது எதுவும் தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தலை ரிஸ்க் எடுக்குங்கிற ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான் தலை எப்பயுமே எல்லா ஸ்டண்ட்லேயுமே எடுப்பார், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் இப்போது தளபதி ஆல்சோ லீவிங் த சினிமா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது தலை ஒன்லி ஃபீல் பண்ணுறாங்க.
தலை இருக்காரு. ஸோ தலை அடுத்தடுத்து படங்கள் நிறையா பண்ணணும் தலை ஃபேன்ஸ்லாம் ஆசைப்படும் போது இப்போ இந்த ரிஸ்க் தேவையில்லையோ நிறைய பேர் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? லைக் எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக தளபதி அப்படின்னு சொல்லும்போது தளபதி போயிட்டாரு, லைக் அதுவே பெரிய கஷ்டமாக இருக்கும்போது தலையும் இல்லை நான் வந்து ரேஸ் போகிறேன் அப்படின்போது லைக் அவரோட பர்சனல் விஷயத்தை நம்ம தலையிடக்கூடாது. எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. லைக் அவங்க லைஃப் அவங்க தான் டிசிஷன் பண்ணணும். பட் இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸ் இப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, லைக் அவர் இதை குவைட் பண்ணாமல் பண்ணால் ஓகே, அவருக்கு பிடிச்சது பண்ணிட்டு ஃபேன்ஸ்க்காகவும் நடிச்சா ஓகே. பட் நான் சினிமா வேணான்ட்டு ஒன்றே ரேஸ்க்கு போனால் கண்டிப்பாக மனசு உடஞ்சு போயிடும். ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவர் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு ஸ்டார்ட் அப், அவர் ஆக்சிடென்ட்னால தான் ஆக்சுவலி வந்து அவரோட ரேசிங்கை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஒரு கம்பேக் கொடுக்கும் போது அகெயின் ஒரு ஆக்சிடென்ட்டான்னு கேட்கும் போது ஒரு ஹார்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் ஓகே, அவர் வந்து காரை விட்டு மாதம் இறங்கி வரும்போது ஓகேடா தலைவன் வந்துட்டாரு, நல்லா இருக்காருன்னு தோணுச்சு. அஜித் சார் வந்து 2 பெரிய படங்கள் நடிக்கிறார், குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ஸ்டண்ட் தேவைன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு பேஷனையும் ப்ரொஃபஷனலையும் அவர் தனித்தனியாக பார்க்குறாரோன்னு நினச்சேன். அவர் ப்ரொஃபஷனல் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங், பேஷன் வந்து அவர் கார் ரேசிங். ஸோ 2 கண்ணு மாதிரி இல்லைங்களா? ஸோ அதை அவர் எப்படி விடுவார்? ஸோ அதனால் அது எனக்கு எதுவும் தோணலை. ஓகே, இருந்தாலும் அவர் ஃபேன்ஸ் வந்து அவர் ரொம்ப சேஃப்டி முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அது கண்டிப்பாக ஃபேன்ஸ் சைட்லேருந்து அவர் யோசிச்சு பார்க்கலாம். பட் யார் என்ன சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு ஃபேஷன், அவருக்குன்னு ஒரு கோல் இருக்கும் பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் கோலை யாருக்காகவும் நம்ம மாற்றிக்க கூடாது. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது கரெக்டு தான், ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக கரெக்டு தான். இது வந்து அவரோட பேஷன் கன்சிடர் பண்ணும்போது அவரோட வில் பண்ணுறாரு, இட்ஸ் ஓகே. பட் இன்னும் சேஃபாக பண்ணோன்னு ஃபீல் பண்ணுறேன். மூவிஸும் நிறைய கொடுக்கணுன்றதுக்காக இன்னும் சேஃபாக பண்ணணும். பட் ஓகே, அவரோட பேஷன் நீ ஃபாலோஸ், அதனால இட்ஸ் ஓகே ஃபைன் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எஸ்கேப் சேஃபாக இருக்காரு, இட்ஸ் குட் நியூஸ். அவ்வளோ. ஏன்னா அவருக்கு 2 மேஜர் ரிலீஸ் காத்துட்ருக்கு, குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி. அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆக்சுவலி அந்த காம்படிஷன் ஏதோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதான் அதுக்காக மேபி ப்ராக்டிஸிங் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறது ஓகே, இட்ஸ் ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போதைக்கு எல்லாரும் வந்து அவங்க கரியரை நோக்கி போயிட்டுருக்கும் போது அவர் அவரோட பேஷனை நோக்கி போயிட்டுருக்காரு. இதுலேருந்து வி ஹாவ் டு லேர்ன் தட் இஸ் த பேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு அஸ். கரியர் மட்டும் பார்க்காம நான் பேஷனும் பார்க்குறேன்றது யாருமே அப்படி பண்ணுறது நான் பார்க்கல, மற்ற ஆக்டர் சொல்கிறேன். ஸோ யா, அஃப்கோர்ஸ் அஜித் சாருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ஒரு ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி எதுவும் நடந்திருக்காரு. ஆக்சுவலி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்கிறீங்க ஆக்சுவலி. ஏன்னா இப்போது கேட்டுக்கோங்க, என்னென்னா ஒரு எவ்வளோ பெரிய நடிகர் வந்து அவர் பேஷன் நோக்கி போகும்போது யாருனாலும் அவங்க பேஷன் நோக்கி எப்போனாலும் போகிறாங்கிறது ஒரு ரீசனாக இருக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். எஸ், ஆமாம். ஸோ ஓகே, April 10 வந்து குட் பேட் அக்லி அண்ட் இட்லி கடை வருது. வாட் இஸ் யூர் ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அவரோட படத்தை தான் ப்ரிஃபர் பண்ணி பார்ப்பேன். தலை ஃபேனா? நான் தளபதி ஃபேன், பட் இருந்தாலும் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு ரொம்ப அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவரோட படம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தனுஷோட படம். எப்பவுமே தலை ஃபேன் தான். ஓகே, இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? தலை ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கா? தலை இந்த டைமில் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய படங்கள் வரப்போகுது. விஜய் சார் ஆல்சோ சினிமா விட்டு ஒதுங்கிட்டார், அடுத்து தலை தானே இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்க இருக்கும்போது அவரும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுல எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அவருக்கு நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். இது ஆக்சுவலி அஜித் சார் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எல்லா படத்துலையுமே சூப்பராக ரிஸ்க் எடுப்பார். எல்லாத்துக்கும் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தான் அவருக்கு. தலைக்கு ரிஸ்க் எடுக்கல, ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான். ஓகே, சூப்பர். இல்லை, அது அவருடைய லவபிள் விஷயம் தானே. அது அவர் ப்ரொஃபஷ்னலாகவும் அது ரைட் பண்ணுறாரு, அது அவருடைய விருப்பம். அதனால் எந்த ஒரு இதுவும் இது இல்லை. இதில் என்னென்னா அவர் சினிமா ஃபீல்டில் இருக்கும் போது அந்த படங்கள் நடித்து முடிச்சுட்டு தானே அதில் போய் பார்க்குறாரு. பட வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு அதை டிலே பண்ணிவிட்டு இது ரேஸ் போகிறதில்ல, அதை முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து அவருக்கு தேவையான என்ன தேடுதலோ அதை தேடுதலோ அவர் தொடங்குறாரு. ஏன்னா இப்போ 2 பெரிய ரிலீஸ் அவருக்காக காத்துட்ருக்கு. ஃபேன்ஸ் அவரை சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைமில் அவருக்கு இந்த ஏஜில் முக்கியமாக இந்த மாதிரி கார் ரேஸ் பண்ணி ஏதாவது ஆக்சிடென்ட் பெருசாகிடுச்சு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தானே. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ண நினைக்கிறீங்க? இல்லை, அது
அதுதாங்க இப்போ எல்லாத்துலேயுமே ரிஸ்க்கு தான். இப்போ நம்ம சடனாக ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும். அதுக்கு நம்ம வண்டி ஓட்டாமல் இருக்க முடியுமா? சினிமா ஷூட்டிங்கில் பெரிய அவர் ரிஸ்க் எடுத்து நடிக்க தான் செய்கிறாரு, அதை நம்ம வரவேற்கிறோம். அது அவர் நடிக்காமல் இருக்க முடியுமா? அப்படின்னா இல்லை. அது கடவுள் யார் யாருக்கு என்னென்ன தலையெழுத்து கொடுத்துருக்காரோ அதுபடி தான் நடக்கும். அதனால் அவருக்கு இது இல்லை. அந்த மாதிரி செஞ்சதாக தான் அவர் அஜித்து. அது இல்லாமல் இருந்தாருன்னா அது சும்மா இருக்கிற மனுஷன் தானே. அப்புறம் அவருக்கு எதுக்கு இவ்வளோ பேர் கொண்டாட்டம், இவ்வளோ பெரிய சைலன்ஸான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல. அப்புறம் இதுக்கு அவருக்கு எதுவும் ஆகாத அளவு அவருடைய ரசிகர்களாக நாங்கள் இருக்கிறோம், வேண்டிப்பாங்க. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நல்லபடியாக சீக்கிரம் குணமடைஞ்சு வரணுன்றதை வேண்டிக்கிறது. அதுவும் இல்லாமல் அவர் தன்னம்பிக்கைக்காரு. உடனே அவருடைய ஹெல்த்தை வந்து அவரே பார்த்துக்கிட்டு போல்டாக இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி தானே அவர் செய்கிறாரு. பார்த்தோம், நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நிறையா கார் ரேஸ் பண்ணுவார் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லா மூவிலையும் நிறையா ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் உடம்பு பத்திரமா பார்த்துக்கலாம். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மூவி இந்த வருஷம் வருதுன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். உடம்பையும் பார்த்துக்கலாம், பட் அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியும். அவர் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைத்தால் உடம்ப கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கலாம். அவரோட கரெக்டு, ஃபேன்ஸ் சொல்கிறது கரெக்டு. அவரோட உயிரை நோக்கி அவங்க பேசுகிறாங்க. பட் வந்து அவரோட ஃபஸ்ட்டு கோல் என்ன? அவர் ரேசிங்கில் தான் ஃபஸ்ட்டு அவர் ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணார். பட் இப்போ வந்து அவர் ஆக்டிங்கும் ஒரு பார்ட்டாக வச்சுருக்காரு. அவரோட மெயின் கோல் வந்து ரேசிங் தான். அவரோட ப்ரொஃபஷனில் கரெக்டாக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ரிஸ்க்கெலாம் எடுத்தால் தப்பு இல்லைங்கிறீங்க. ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் ஒரு ரிஸ்க்குங்கிறப்போ அது பரவாயில்லன்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாம், அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அவருக்கு ரேசிங் வந்து சும்மா ரஸ்க்கு சாப்பிட்ற போல் சினிமாவில் பெரிய ஆக்ஷன் ஷாட்லாம் எடுக்கும்போது அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு ரேசிங்கை பார்த்த ஒரு ஆளுக்கு ஸ்டண்ட்டு ஷாட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் கேஷுவல் தான், இது பெரிய விஷயமாக்கான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ அவர் நார்மலாக வந்துட்டார் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை பேசி பெருசாக கொண்டு போகிறத விட அவர் நார்மலாக வந்துட்டார். இதுக்கப்புறம் அவர் இன்னும் நல்லபடியாக குணமாகறதுக்கு நம்ம யார்கிட்ட வேண்டணுமோ அவங்ககிட்ட வேண்டி. இல்லை, ஆக்சுவலி அந்தளவுக்கு அடிப்படலை அஜித் சாருக்கு. ஓரளவு எல்லாமே ரெக்கவரியில் தான் இருக்கார். அடுத்து ரேசிங்கில் கலந்துக்க போகிறார், மெயின் கேமில் கலந்துக்க போகிறாரு. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி அஜித் சாரோட படங்கள் வந்து நிறைய படங்கள் இப்போ வரப்போகுது. விடாமுயற்சியாக இருக்கட்டும், குட் பேட் அக்லியாக இருக்கட்டும். இப்போ குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா April 10 சொல்லியிருக்காங்க. அதே டைம் வந்து இட்லி கடையும் சொல்லியிருக்காங்க, தனுஷ் அவரோட படம். எந்த படத்துக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? எந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் தான் பார்க்கணும், இந்த படம் தான் பார்க்கக்கூடாது, இந்த ஆக்டரோட தான் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது. அவங்க நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து படமே எடுக்கிறாங்க. ரெண்டுமே போய் பார்ப்போம். இதில் ஒரு நல்ல கருத்து இருக்கும், அதில் ஒரு நல்ல கருத்து இருக்கும். இதில் 4 கெட்ட கருத்து இருக்கும், இதுலேயும் 4 கெட்ட கருத்து இருக்கும். அந்த நல்ல கருத்து இருக்கிற அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு 2 படத்தையும் பார்த்துட்டு கெட்ட கருத்துலேயே தேட்டருலேயே விட்டுட்டு வெளில வந்துடுங்க. சூப்பர்மா. ஆக்சுவலி இப்போ அஜித் சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் அஜித் சார்ட்ட எது இன்ஸ்பைர் ஆகி கற்றுக்குறீங்களா? கரெக்டு. இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டோட விளையாட்டுத்துறைக்காக அவ்வளோ தொலைவு போயிட்டு ரேசிங்லாம் பண்ணிவிட்டு நல்ல பிராண்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் எனக்கு என்ன விதத்தில் இன்ஸ்பிரேஷன்னா, அவர் பெருசாக வந்து மீடியா பக்கம் வெளியே வரமாட்டார், அது ஒரு ப்ளஸ்ஸு. அவர் பெருமையாக பேசிக்கலனாலும் அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருக்கார். அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருந்து அவருக்கு என்ன வேலையோ அது கரெக்டாக பண்ணும்போது ஒரு விஷயத்தை அடையிறாரு பாருங்க. அதை வந்து எங்கே டைம் வேஸ்ட் பண்ணணும், எங்கே டைம் கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் நான் அவரை பார்த்து ரொம்ப மோட்டிவேட்டட்.